வாழ்கிறோமா இயற்கை முரணான வாழ்கிறோம்? எப்படி நோய் இல்லாமல்? அதனால அதுல கருத்தோட தானே அப்பயும் நோய் வருது. ஐயா இயற்கை நோய் இல்லை சொல்றாங்க. இயற்கை நோய் கிடையாது. இப்போ நாம் விவரம் தெரிஞ்சு நாம் இயற்கைக்கு முரண்படாமல் வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சந்ததிகள் நோயற்ற சந்ததியாக இருக்கும். இது சத்தியம். ஏன் நோய் சாமி சொல்கிறார்ல, பாவத்தின் அடையாளம் என்ன சொல்கிறாரு? உங்கள்கிட்ட எவ்வளோ உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்காமல் பாவத்தின் அடையாளம். பாவங்கிறது என்னது? இயற்கைக்கு முரணானது. பாவ புண்ணியம் தெரியாமல் இருந்துட்டா பரவாயில்ல, பாவ புண்ணியம் தெரிஞ்ச பிறகு பாவம் செய்கிறோமா இல்லையா? அதுதான் நோயின் கண்டினியூட்டிக்கு அதான் காரணம். அப்போ நம்ம மனவளக்கலை பண்ணுறது சேர்ந்து எல்லா பயிற்சியும் பண்ணால் ஓரளவுக்கு தவிர்க்கலாம். பயிற்சி பண்ணால் மட்டும் இல்லை, மன தூய்மை, நம்ம உடலை நான் சொன்னல, உடலால் ஒருத்தனுக்கு கெடுதல், சொல்லால் ஒருத்தனுக்கு கெடுதல், மனதால் ஒருத்தனுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. மனிதனுக்கு மட்டுமல்ல, உயிர்களுக்கு. ரிசல்ட் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல? இப்போது தீவிரமாக பயிற்சி செய்கிறோம் செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் வீட்டில் பாத்ரூம் போகிறேன், பின்னாடி கதவு திறந்து பாத்ரூம் போகிறேன். உள்ளே போன உடனே பார்த்தா அவ்வளோ பெரிய, இந்த பக்கம் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல, தூத்துக்குடி பக்கம் பூரான்னு சொல்லுவாங்க. நீளமாக அப்படி பூரா, அது சரியானது, சைஸ் பெருசு, அது டாய்லெட்டில் கிடக்கு. இப்போ அப்படியே ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டோம்னா அது தனியாக போயிடும். அது ஒரு உயிர் அப்படியே கிடக்கு துடிச்சிட்டு இருக்குது. விஷப்பு சேர்ந்து தான் பார்க்குறேன். நம்ம எதுக்கு அதை கொல்லணும்? அப்படி வெளியே வந்து ஒரு வேப்ப மரம், அது ஒரு குச்சியை ஒடிச்சு அந்த டாய்லெட்டுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே அதை விட்டு அந்த குச்சியில் ஏறிடுச்சு. அப்படியே எடுத்து வீட்டு காம்பவுண்ட் சோறு பாருங்க, அது பின்னாடி செடி கொடி இருக்கும், அது உள்ளே தூக்கி போட்டேன். இது ஒரு நிகழ்வு, சாதாரண நிகழ்வு, இது பெரிய விஷயம் இல்லை. இது நடந்துட்டு மறுநாள் நம்ம வீட்டுக்கு விவசாயம் கொஞ்சம் நம்ம தூத்துக்குள்ள இருக்கும்போது பார்த்தோம். அப்போது அந்த சாக்கு இருக்குல்ல, கேணின்னு சொல்லுவாங்களாங்க, கோணியா கோணி, அது நிறைய வந்து நம்ம வீட்டில் கிடக்கு. அதை வந்து எடுத்து உதறி மடித்து வைக்கணுங்கிறது அதை செய்கிறேன். பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் போடல, ஒரு துண்டு மட்டும் கட்டியிருக்கிறேன். அந்த சாக்கை எடுத்து இப்படி உதறிட்டேன் பார்க்காம. அந்த சாக்கில் சித்தெரும்பு இருப்பாங்க, அது நிறைஞ்சி போயிருக்கு. வாழைத்தார் வச்சது, பழம் என்னமோ அது இருந்திருக்கும் போல, அது அவ்வளவு என்ன ஆகிட்டுன்னா சித்தெரும்பு சிவப்பு கலர் இருக்கும் பாருங்க, அவ்வளோ எறும்பு அது வந்து நான் கவனிக்கல. எடுத்து இப்படி சாக்கை உதறிட்டேன். உச்சியிலேருந்து மேல் பூரா சித்தெரும்பு, நூற்றுக்கணக்கான எறும்பு. நீங்கள் நம்ப முடியாது, ஒரு எறும்பு கூட கடிக்கலை. பார்க்குறேன் அவ்வளோ எறும்பாக இருக்குது மேலே. அப்படியே ஒரு துண்டு எடுத்து அப்படி எப்படி தட்டி விடுறேன். ஒரு 2-3 நிமிஷம் ஆகிருக்குங்க, ஒரு எறும்பு கூட கடிக்கலை. இப்போது நான் அதை இவ்வளோ எறும்பு மேலே ஏறி இருக்கு, ஒரு எறும்பு கூட கடிக்கலையே, ஏன் அப்படின்னு சிந்திக்கிறாங்க வெளியிலேயே. அப்போ நேற்று ஒரு உயிரை அந்த தண்ணியிலேருந்து காப்பாற்றி விட்டுருக்கோம். அது ஒரு மிருகம், ஒரு ஜீவன். இது ஒரு மிருகம், ஜீவன். அதுக்கு உதவி செஞ்சோம், இது நமக்கு உதவி செய்யும். அப்போ அது சமைக்கிறதுக்கு மாதிரி நம்ம என்ன மனசில் சமைச்சு திரும்ப தொட்டாலே கிடைச்சிரும் இல்லையா? அது இவ்வளோ எறும்பு மேலே கிடக்குது, ஒன்றும் கிடைக்கலன்னா இது நம்ம சாத்தியம் இல்லை. இது நம்ம வினை ஆற்றுகிற வினை இருக்கு பாருங்க, அது விளைவு. இதைத்தான் ஜீசஸ் சொல்கிறார், கிறிஸ்மஸ்ங்கிறனால சொல்கிறேன். என் சமூகம், உன் சமூகங்கிறது என்னது? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் உடம்பு இருக்குது, உங்கள் உயிர் இருக்குது, உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது இல்லையா? உங்கள் உடம்புக்கு வெளியே என்ன உடம்பு இருக்கு? இப்போ இது பருவுடல், உயிர் உடல், சூக்கும உடல், இன்னொரு உடல் காந்த உடல். காந்த உடல் உன் உடலுக்குள் மட்டும் இல்லை, உன் உடலுக்கு முன்னாடியே இருக்கு. நீ ஆற்றிய வினைகள் எதில் இருக்கு? காந்தத்தில் தானே இருக்கு. காந்தம் தானே வினைக்கும் அடிப்படை, பதிவுக்கும் அடிப்படை, விளைவுக்கும் அடிப்படை. அப்படி ஆற்றிய வினை பதிவுகள் எல்லாம் உன் காந்தத்தில் இருக்கு. நீ உன் உடம்பு போகிறதுக்கு முன்னால் உன் வினை பதிவு உனக்கு முன்னால் போகுது. என் சமூகம் உனக்கு முன்பால் செல்கிறது. நீ போய் ஐயா இருக்காருன்னா ஐயாவுக்கு முன்னாடி அவர் பதிவுகள் கொண்டவர். ஆத்மா காந்தம் முன்னாடி போயிட்டு இருக்கு. இதுதான் ஜீசஸ் சொல்லுவார். அவ்வளோதான். நமக்கு ஆறான்னு சொன்னாதான் புரியும்னா ஆறான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ அந்த வினை பதிவு அது தாங்கிட்டு தான் நமக்கு முன்னாடி போகுது. அதுக்கு தக்க விளைவுகளை கொடுத்துட்டே இருக்கு. அவ்வளோதான். வேற ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் கிளாஸ் மாணவர்கள் அட்டன் பண்ணேன். 47 தான். போன டியூஸ்டே சைதாப்பேட் அட்டன் பண்ணேன். அப்புறம் வந்து கோரூரில் அட்டன் பண்ணேன். இன்றைக்கி இங்கே நிறைய தத்துவங்களை வந்து சொல்லியிருக்கீங்க ஐயா. திருப்பி கேட்டாலும் இன்னும் கேட்கணுன்ற எண்ணம் இருக்குது. குருவே உங்கள் சாயில் வந்து எங்களை கிட்ட பேசுன மாதிரி ஃபீல் பண்ணேன்.
இன்றைக்கி என்னோட நிகழ்ந்த மாற்றம் என்னன்னு கேட்டால், நான் குத்து வச்சுருக்கேங்க, சமையல் கால் வச்சுருக்கேன், இன்னிலேருந்தே விட்டு இல்லாமல் இருக்காங்க. வாழ்க வளமுடன். ஆமா, அவங்க ஆலோசிச்சு முடிவெடுங்க. வேற யாரும் ஃபீட்பேக் வரீங்களா? அவ்வளோமா பக்கத்தில் வாழ்க்கை வச்சுட்டு மேலே இப்போ நீங்கள் சொன்னபோது அந்த கேட்குறோம் இல்லைங்களா, அந்த கண்ணை மூடிக்கிட்டு, அப்போ வந்து நிஜமாக வேதாத்ரி அவருடைய வாய்ஸ் கண்டிப்பாக கேட்குது எங்களுக்கு. அவரை நாங்கள் பார்க்கல, அவரோட இது எங்களுக்கு இதுலனாலும் உங்கள் மூலியமாக அந்த அனுபவிக்கும் போது ரொம்ப இதுவாக இருக்குது. அது வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்த்து சொல்லும் போது, அமைதினா என்ன, மௌனம்னா என்ன, அமைதிக்கும் மௌனத்துக்கும் அதெல்லாம் சொல்லும் போது நல்ல இதுவாகுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே வீட்டுக்கு போனோன்னா அந்த இது வரமாட்டேங்குது. இப்போவே இந்த பசங்களை வச்சுட்டு கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவங்களே நம்ம இது பண்ண முடியல. ஆனால் அவங்க கேட்குறாங்க, அது வந்து அவங்களுக்கு புரியுமான்றது நமக்கு புரியல. இருந்தாலும் உட்கார வச்சுருக்கோம், அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு புரியுற வரைக்கும் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா. நீங்கள் சொன்னது எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. எல்லாரும் சொல்கிறத விட நீங்கள் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு. மௌனத்துலேருந்து சொல்லி வந்தவுடனே நம்ம தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் தியானத்தோட புதுசாக வந்து எண்ணத்தை சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மூச்சையே கவனிங்கன்னும் போது கொஞ்ச நேரம் தான் உட்கார முடிஞ்சுது. உண்மையாகவே இப்போ சொல்கிறதுக்கு 15 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நம்ம வந்து உட்கார முடியல. அது இன்னும் பழகன்னு சொல்லும் போது தான் நம்ம 15 நிமிஷமா இவ்வளோ நேரம் உட்கார்ந்தது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நன்றி. இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் மையத்தை மாற்றிட்டீங்கன்னா எல்லாம் மாறும். நீங்கள் மாறாமல் மற்றது மாறும். வேற யார் நீ தெரியாடா ஃபீட்பேக்கு? யார் யார் சொல்லுங்க. அம்மா ஷக்கிலா. வாழ்க வளமுடன். நீங்கள் சொல்ல சொல்ல அப்படியே ஆச்சரியமாக வியப்புமா அப்படியே கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். இது 3வது நாள் குறைவில்லை. அப்படியே நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க, கம்பேர் பண்ணாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றது. அது எல்லாமே ஒவ்வொரு விதமாக தான் இன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. இதே ஒரு மலைப்பாக ஒரு ஆச்சரியமாக ஒரு திகப்பாக எல்லாரும் அப்படி கேட்டே அப்படியே இதாக இருந்தது. அது எந்த கட்டம் தெரியல, ஒரு கட்டத்தில் என்னை அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்துட்டு ஐயாவுக்கு நான் நன்றி சொன்னேன். இந்த ஒரு அனுபவம் கொடுத்துருக்கீங்க, இது உண்மையிலே கிடைக்க பாக்கியம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளோட சக வாழ்க்கைக்கு நம்மளால் எப்படி செயல்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எல்லாமே. ஸோ ஐயா எப்படி இவ்வளோ சொல்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் எப்படி இதை லீட் பண்ணுவாங்க அப்படி ஒரு அதுக்கு பதில் சொன்னாமல் நீங்கள் வந்து கடைசியில் ஃபைனலாக முடிச்சுக்கிட்டு நான் என்னதான் இருந்தாலும் நான் ருக்மணியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையில ரொம்ப இதாக இருந்தது. ஸோ சக வாழ்க்கை இந்த நடைமுறை வாழ்க்கைக்கும் அது எப்படி நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இது பண்ணணும். அது ஸோ எல்லாமே ஒரு அனுபவம் தான், பயணம் தான். இந்த பயணம் நல்ல மாதிரியாக முடிஞ்சவரை நல்லா லேட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் எல்லா ஆசிரியர்கிட்ட குறைப்பட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு இதாக தொடரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். வாழ்க வளமுடன். வேற யாருன்னா ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கம்மா. அம்பானியாக இருந்தாலும் ஒபாமாவாக இருந்தாலும் வந்து வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் தான். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நல்லா இருந்தது. அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சார். நீங்கள் சொன்னது 100% அதுலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே நீங்கள் உணர்ந்த ஒன்று அதை எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அது உணர்ந்தவங்களால மட்டும்தான் இது பேச முடியும். நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கேப்பு எண்ணம் வரும்போது அந்த கேப்பு தான் இறைவெளி. அது நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணிட்டேன். பட் அதுனா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் சார் அது வரும். பட் அது அதுக்கப்புறம் அது போயிடுது. ஸோ என்னால் அது எனக்கு ரொம்ப நாள் கேள்வி இருந்தது, அதுக்கு விடை இன்னைக்கு கிடைச்சது எனக்கு. ஓ இதுதான் அப்போ நம்ம கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அதை உணர்ந்திருக்கீங்க. சோ உங்க மாதிரி நாங்க வரணும், அந்த அளவுக்கு நாங்க ப்ரிப்பேர்ட் ஆகும். நீங்க சொன்னது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்தது. மகர்ஷி வந்து சொன்னது நம்ம புக்ல படிக்கிறோமே தவிர இப்போ உங்க வாய் வார்த்தை மூலமா கேட்கும்போது கருமையத்துல அப்படியே டைரக்டா பதிஞ்சு நெக்ஸ்ட் நாங்க கிளாஸ் எடுக்கும்போது கூட அப்படியே அது வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஒரு கருத்து அதாவது உண்மையிலேயே ஒரு புரிஞ்சு நடக்கிறதில்ல, அதனுடைய எட்ஜி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ருக்மணியுடைய கணவர்னு சொல்லும்போது அது சரியாக இருந்துன்னு சொன்னாங்கல்ல.
இப்போது வயசாகிட்டே இருக்கு. இப்போ என்னுடைய வாழ்க்கை துணையும் சாமிகிட்டேருந்து பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டவங்க, குடும்பத்தை முழுமையாக அவங்க கவனிச்சுக்கிறாங்க. நான் சமுதாயத்துக்கு வரேன் ஏன்னா, அப்போ நாங்கள் பேசிக்கிடுவோம். நீங்கள் பேசணுங்கிற அவசியம் இல்லை, நாங்கள் பேசிக்கிடுவோம். என்ன பேசுகிறோன்னா, நீ முந்தி குறையோ நான் முந்தி குறையணும் தெரியாது, நாங்கள் பேசிக்கிடுவோம். அதாவது என் மனைவியை விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா அது சுயநலமாக கூட இருக்கலாம். உனக்கு முந்தி நான் போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனைகள் பெரிய நான் சந்திக்க வேண்டியது வராது இல்லையா. இப்போ நான் இருந்து என் மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ 45 வருஷமாக அவங்க எனக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளோ, முதலே ஒரு சின்ன உதாரணம், அவ்வளவு பார்த்து செய்கிறாங்க. இந்த வாழ்க்கை எனக்கு அதுக்கு நான் பழக்கப்பட்டு போயிருக்கேன் இல்லை. இப்போ அவங்க என்னை விட்டு பிரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே செயல் மருமகளோ இல்லை மற்ற உறவுகளோ நமக்கு செய்யுமான்னா தெரியாது. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அப்போ அந்த அளவில் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு எதிர்கால வாழ்க்கையை நான் தீர்மானிக்கணும். உனக்கு பிறகு நான் இருந்தா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து படுத்துட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு என்னென்ன நான் அவங்க சொல்லட்டாங்க, சொல்லுங்க, உங்களுக்கு பிறகு தான் நான் போவேன். அதாவது நீ செத்த பிறகு தான் நான் சாவேன்னு சொல்கிறான். இதை நம்ம சொந்திச்சு பார்த்தா என்னைய முதல்ல சாவ சொல்கிறான்னு கருத்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அவள் கருத்து பிடிச்சி நம்ம நினச்சிக்குவோம். என்ன சொல்கிற பாருங்க, நான் இல்லாமல் நீ கஷ்டப்படக்கூடாது, நீ கஷ்டப்படாமல் போயிடணும், நான் என்னன்னாலும் பார்த்துக்கிறேன். இது என்ன நிலை? இது எல்லாருக்குமே தோன்றது. இது நேரடியாக என் பொண்டாட்டி எனக்கு சொல்லும் போது எனக்கு தெரியும், மற்றவங்க இதை சொல்ல முடியாது இல்லை. அப்போ அதை நேரடியாக அனுபவிக்கும் போது ஆகா, அப்போ அந்த மனைவிங்கிற சாணம் வந்து எந்த உச்சத்தில் நம்மளை வந்து சேர்த்து பாருங்க. அதுக்கு நீங்க எப்படி இருந்திருக்கீங்கன்றது தான் மனைவி கிட்ட கேட்கணும். புரியுதுங்களா? எல்லா கணவர்கிட்டையும் மனைவி சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட சொல்றாங்க. நீங்க அப்ப வந்து உங்க கூட எப்படி வாழ்ந்திருக்கீங்க. ஆமா, அந்த சாமி கூட இருந்து பழகினது வாழ்ந்தது எல்லாமே இருக்குதுயா. அந்த மனநிலை எப்படி போகுது பாருங்கன்றேன். ஒரு பெண்ணுடைய மனநிலை எங்க போகுது பாருங்க. அப்போ அதான் சாமி சொல்றாரு, அந்த கணவன் மனைவி நட்புக்கு இணையான நட்பு உலகத்துல இல்லவே இல்லைங்கிறாங்க. அது அனுபவத்தில் நம்ம பார்க்க முடியுது. அதனால நீங்களும் உண்மையான அன்போட நட்போடு இருங்க. வேற யாருன்னா ஃபீட்பேக்? தெரிஞ்சா சொல்லுவேன். இந்த டெல்டா நிலை இன்னொரு வாட்டி சொல்லணுங்க. டெல்டா சமாதி நிலை சொன்னீங்கல்ல, அது வந்து இன்னொரு வாட்டி அது வந்து சொல்லணும். அப்புறம் மற்றபடி எல்லாமே நல்லா புரிஞ்சு. அப்புறம் நிம்மதியை வந்து நம்ம சொல்றோம்ல, நான் என் வாழ்க்கையில நிம்மதியே போச்சு, நம்ம கிட்டே வச்சுட்டு நம்ம தொலைச்சிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு இன்னைக்கு காலையில அருமையா ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மனதை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு மனதை பற்றி நிறைய சொன்ன மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுக்கு எங்க அறிவுக்கு வந்து அது ரொம்ப தெரியுது, உங்களுக்கு வந்து கொஞ்சமா, எங்களுக்கு நிறைய இருக்கு. இப்ப சமாதி நிலை தெரியலன்றீங்க. அதாவது ஸ்பேஸ் சொல்றோம், பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கிறது. சுத்தவெளி எங்க இருக்கு? சுத்தவெளி எங்க இருக்கு? பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கு, அப்படிதானே சொல்றோம். சுத்தவெளிக்குள்ள தான் எல்லாம் இருக்கு. பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கிறது சுத்தவெளி அல்ல. பிரபஞ்சமே எதுக்குள்ள இருக்குன்னா சுத்தவெளி அல்ல. அதனால அந்த உதாரணத்தை சொல்லி சொன்னேன். பாட்டல் சுத்தவெளியில் இருக்கு, பாட்டலுக்குள்ள சுத்தவெளி இருக்கு, சுத்தவெளியில தண்ணி இருக்கு. இப்போ பாட்டல்ல தண்ணி இருக்கா, சுத்தவெளியில தண்ணி இருக்கா? ரெண்டும் உண்மைதான். பாட்டல்ல இருக்கிறதும் உண்மைதான், சுத்தவெளியில இருக்கிறது உண்மையான உண்மை. சரியா? அப்போ மேம்பட்ட உண்மை என்பது சுத்தவெளியை பயன்படுத்தி தான் நாம வாழணும். இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், காலில் உட்காந்துருக்கிறோமா வெளியில உட்காந்துருக்கோமா? வெளி. நீங்க காலில் உட்காந்துருக்கோம்னு சொல்லுவீங்க, காலில் இது ஏதாவது வரிசையா இருந்ததுன்னா எப்படி உட்கார முடியும்? அப்ப நம்ம உட்கார்றது சுத்தவெளியில தான் உட்காந்துருக்கோம். ஸ்பேஸை பயன்படுத்தி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸ்பேஸ் இல்லைன்னா வாழ இடமே கிடையாது. அப்ப இடம் என்பது தான் ஸ்பேஸ். அப்ப எல்லா இடத்துலையும் சுத்தவெளி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அப்ப இந்த உடலுக்குள்ளே இருக்கிறதும் சுத்தவெளி தான். இப்ப சுத்தவெளியுடைய தன்மை என்ன? அணுவாக எப்ப மாறுது? இருக்கும் ஆற்றல். சுத்தவெளியில இருக்கும் ஆற்றல் அதிகரிக்க இருக்கும் ஆற்றலே ஃப்ரிக்ஷனா மாறுது இல்லையா? அந்த ஃப்ரிக்ஷனா மாறும்போது அந்த அணுவா வருது. அப்ப இருக்கும் ஆற்றல் என்பது சுத்தவெளியுடைய தன்மை. இப்ப இந்த சுத்தவெளி உடம்புக்குள்ள இருந்தா இல்லையா? சுத்தவெளியில ரெண்டு இருக்குமா, ஒண்ணுதானா? சுத்தவெளி என்பது ஒண்ணுதான்.
சுத்தவெளி அரூபம்னு சொல்றோம்ல, அறிவு அரூபம்னு சொல்றோம்ல, மனம் அரூபம்னு சொல்றோம்ல. அரூபத்துல 2 இருக்க முடியுமா? அப்ப சுத்தவெளி வேற, உயிர் வேற, மனம் வேறையா? அப்ப அரூபமா இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதானே. அப்ப இந்த உடலுக்குள்ள சுத்தவெளி இருக்கு, அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு ஆற்றலை தன்னகத்தை கொண்டு இருக்குது. அதே சுத்தவெளி தான் அறிவுங்கிற மறைபொருளா இருக்குது. அதே சுத்தவெளி தான் உயிருங்கிற இயக்க நிலையா இருக்குது. அதே சுத்தவெளி தான் மனம்ங்கிற அலையாகவும் இருக்குது. அப்ப சுத்தவெளியே அறிவாக, உயிராக, மனமாக, இயக்க நிலையில மாறுது. ஏன்னா இப்ப மனம் தாறுமாறா போனா கண்ட மணி போதுன்னு வைங்க, அங்க வந்து அது ஃப்ரீக்வன்சி, அந்த பாடிக்கான ஃப்ரீக்வன்சி இல்லை, மைண்டுக்கான ஃப்ரீக்வன்சி இல்லை, அது இயற்கைக்கு முரணான நிலை. இப்போ நம்ம பயிற்சி இருக்கிறோம்ல, அது இயற்கைக்கு ஒத்த நிலை. பாடி எதுக்காக வந்ததுன்னு சொல்லியிருந்தேங்களா, இந்த பாடியும் பிரெயின் செல்ஸும் எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேங்களா, ஈர்ப்புக்காக. இப்போ நான் மனதை முறைப்படுத்த என் சக்தி பெருகுது. என் சக்தி எங்கே பெருகுது? உள்ளுக்குள்ள உள்ள சக்தி பெருகுது. அந்த காந்தம் சொல்லிட்டு தானே இருக்கு இல்லையா? இப்போ காந்தத்தின் சுழற்சி மையம் தானே கருமையம். வித்துக்கு, உயிருக்கு, காந்தத்துக்கு ஈர்ப்பு மையம் கருமையம். இப்போ காந்தம் தெளிவு பெற சுழற்சி வேகம் குறையும். டென்சிட்டி அண்ட் இன்டென்சிட்டின்னு சாமி சொல்லுவார். அதுதான் ஓர்டெக்ஸை போய் உருவாக்குது. அப்போ அந்த இன்டென்சிட்டி டென்சிட்டி கூட ஓர்டெக்ஸ் இருப்பாங்க, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஏன் கர்மியத்தில் இருக்கிற சுத்தவெளியுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது தான் அதுலேருந்து கிளம்புனது தான் உயிர், அதுலேருந்து கிளம்புனது தான் மனம். இந்த ஈர்ப்பு ஆற்றல் அதிகரிச்சுன்னா வெளியே போகாமல் உள்ளுக்குள்ள அடைஞ்சிடும். மனம் உங்கள்கிட்ட இருந்தாலும் வருது. இப்போ வேணும் எண்ணம் எங்கேருந்து வருது? கருமையத்திலிருந்து தான் வருது, ஆத்மாவிலிருந்து தான் வருது. கருமையம் இல்லைன்னா எண்ணம் வராது. அப்போ கருமையத்திலிருந்து எண்ணம் போது, கருமையின் ஈர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் போது எண்ணம் எப்படி வெளியேறும்? அப்போ ஈர்ப்பு அதிகரிக்கும் போது அது எண்ணமாக போக வாய்ப்பு இல்லை. அது எண்ணத்தை இழுத்துரும், மனதை இழுத்துரும். மனம் எதுலேருந்து வருது? உயிரிலிருந்து வருது. உயிரை இழுத்துரும். உயிர் எதுக்கு படற்கை? அறிவுக்கு. அறிவை இழுத்துரும். அப்போ அறிவும் இயக்கப்பட்ட நிலை, உயிரும் இயக்கமற்ற நிலை, மனமும் இயக்கமற்ற நிலை போய்கின்றோம். உடல் மட்டும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த நிலை சமாளி. அது ஈர்த்துரும். அது நம்ம முயற்சி கிடையாது. உங்கள் ஆத்மாவுடைய தன்மை அதுதான். மனம் அடங்கிட்டுனா அது ஈர்ப்பு சக்தியை வெளிப்படுத்திடும். மனம் அடங்கலைன்னா அலைப்பாயும். புரியுதா? அப்போ ஈர்க்கிற மாதிரி, அதனால தான் உதாரணம் சொன்னேன். தூங்க வைக்கிறது இல்லை, அதுதான் தூங்க வச்சது, அதுதானே முடிக்க வைக்கிறது. அதே மாதிரி சமாதிக்கு இழுத்துட்டு போகிறதும் அதுதான். அது எவ்வளோ நேரம் வச்சிருக்கோமோ அது இஷ்டம். மறுபடியும் அதிலே எண்ணங்களை கொடுக்கும். அப்படி வரும்போது கை பீக்கில் போகாது, வேவ் லென்த்து குறையே இருக்கும். அதுதான் 1 2 3 டெல்டா வேவ். பிரபஞ்ச ஆராய்ச்சிக்கு நீங்கள் சுத்தவெளி ஆராய்ச்சிக்குன்னா 1 2 3 தான். பிரபஞ்ச ஆராய்ச்சிக்குன்னா நீங்கள் 4 to 7 வரலாம். எப்படி அணு கூடி மூலகங்கள் ஆச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி எங்கே போயிருந்தா ஆட்டோமேட்டிக்காக 4 to 7 போயிடும். ஒன்று சொல்லட்டா? சமாதிக்கு சாமி நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு வாக்கியம் மட்டும் சொல்கிறேன். காண்பவனும் 2, காணும் பொருளும் மறைந்து, கார் இருளில் உணர்வதே பேரின்பம். காண்பவனும் 2, காண் பொருளும் மறைந்து, கார் இருளில் உணர்வதே பேரின்பம். இப்போ காண்பவன் 2ன்னா சுத்தவெளி. இப்போ நீங்கள் துரியாதீனம் பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். துரியாதீனம் பண்ணுறீங்க. துரியாதீனத்தில் மனம் என்ன செய்யுது? சுத்த வழியா பாவனை பண்ணுது. ஒரு கும்மி கிட்ட பாவனை பண்ணிட்டு சுத்த வழியிட்ட போற மாதிரி பாவனை பண்ணுது. இப்போ சுத்த வழியை காண்பது எது? மனம். மனம் சுத்த வழியை கற்பனையா உருவாக்கி பார்க்குது. காண்பவனும் 2, பணம் போயிடணும். காண் பொருளும் மறைந்து. காண்பவனே இல்லைன்னு வைங்க, காணுகின்ற பொருள் எப்படி காட்சியா இருக்கும்? அப்போ காண்பவனும் இல்லை, காணும் பொருளும் இல்லை. அந்த காரில் நிகழ்வது பேரின்பம். அப்போ நான் சக்தியை மட்டும் பெருக்கிறேன், மற்றதெல்லாம் என்னையும் அது மறைச்சிடுது, இழுத்துருது, உணர்வையும் இழுத்துருது. உணர்வு அறிவு பிரிக்க முடியாது. அறிவையும் எடுத்துருது, உணர்வையும் எடுத்துருது, மனதையும் எடுத்துருது, உயிரையும் எடுத்துருது. அங்கே உணர்வதற்கென்று ஒன்றும் இல்லை. அது சமாதி பாடலாம். அதுவே மறுபடியும் உணர்வு கொடுக்கு. இன்னொரு டவுட்டு, இப்போ நீங்கள் மகர்ஷி வந்து இது மாதிரி 12 நாள் ஆச்சுன்னு சொன்னீங்களா சமாதியில்? இப்போ அவர் வந்து எப்படி அவர் உயிரோட தான் இருக்கிறாருன்னு எப்படி தெரியுது? அப்படி படுத்தவர் படுத்தே கிடக்காரு அப்படின்னு சொன்னாங்களா? அது மற்றவங்களுக்கு டவுட் வரலையா? இல்லை. எப்படி கண்டுபிடிச்சாங்க அவர் உயிரோட?
இப்போ அவர் அதை நோக்கி போயிட்டு இருக்காருங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்? சுவாசம் இருக்குமா? சுவாசம் இருக்கும், சுவாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். துடிப்பு இருக்கும், சுவாசம் இருக்கும். அதை வச்சு அவர் சமாதியில இருக்கிறார். இப்போ வந்து நம்ம பயிற்சியில் இருக்கிறோம். சாதாரண பிரச்சனைகளில் இருக்கும்போது நமக்கு திடீர்னு ஒரு மன அழுத்தம் வந்துடுது. இப்போ பார்க்க போனீங்கன்னா பயிற்சிக்கு முன்னாடி நம்ம யோகாவுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தம் வந்து அதுவாக குறைஞ்சிடுச்சு. இப்போ பயிற்சியில் இருக்கும்போது மன அழுத்தம் அதிகமாகுதே, விஷயம் தெரிஞ்சிச்சு, மன அழுத்தம் அதிகப்படுத்திக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறோம். மன அழுத்தம் அதிகமாகுது, அது வந்து நமக்கே தெரியுது. ஆனால் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறோம், குடும்ப பிரச்சனையில் குறைக்க முடியல. உடனடியாக நம்ம அந்த மன அழுத்தத்தை குறைக்கணும்னா எந்த முறையை பயன்படுத்தணும்? ஒன்று தான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நம்ம மண்டலத்தில் பெரிய அறக்கட்டளை தலைவராக இருக்காங்க. எந்த ஊர்லாம் கேட்காது. கல்யாணம் ஆகக்கூடிய வயசில் பொண்ணு இருந்தது, வயசு 33 ஆகிட்டு, வரன் அமைய மாட்டேங்குது. மகருக்கு 30 பவுன் சேர்த்து வச்சுட்டாரு, 10 லட்ச ரூபா கல்யாண செலவுக்கு வச்சுருக்காரு, வரன் அமைய மாட்டேங்குது, வயசு 33. இது பெரிய மன உளைச்சல். அந்த பிள்ளையா ஏதாவது ஒரு காதல் ஏதாவது பண்ணுதான்ற பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க, அதுக்கும் போக மாட்டேங்குது. குடும்ப சூழ்நிலையே சொல்கிறேன். இதை சமுதாயமும் மற்றவர்கள் தான் அதை தீர்க்க முடியும். என் பிள்ளையை கூட்டிகிட்டு போகணும் நம்ம போய் தாய் தப்ப சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்கள். இப்போ இதுக்கு காரணம் என்னென்னா, நான் அதுக்கப்புறம் அவர் சொன்னார், உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பரம்பரை பதிவில் அவங்க பாட்டி, அவங்க சித்தப்பா, அந்த வகை 3-4 பேர் பெண்கள்லேயும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க, கல்யாணம் பண்ணாங்களே அமையல. அப்போ பரம்பரையாக அந்த வினைப்பதிவு என்ன ஆகுதுன்னா வெளிப்படுது. எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏன் நடக்காமல் இருக்கணும்? அப்போ அப்படி கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அவங்க சொன்னது என்கிட்ட சொன்னது, ஐயா எங்ககிட்ட இந்த பெண் பாவங்கிறது இருக்கியா? என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க பரம்பரையில் ஒருத்தர், அவங்க உடன்பிறப்புன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் ஒரு பையனை காதலிச்சு கர்ப்பமாயிட்டாங்க. இது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெயினில் ஏற்றி கர்நாடகா மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல அந்த பொண்ணை விட்டுட்டு அவங்க விட்டாங்க. அவர் சொல்கிறாரு, காதலிச்சு இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அப்போ யாரும் ஏற்றுக்குவாங்க? அப்போ ஏற்றுக்கல. அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அவங்க ஏற்றுக்கிட்டாமல் அதை என்ன பண்ணிட்டாங்க, ரயிலில் ஏற்றி ஒரு 300-400 மைல் கொண்டு யாரும் இல்லாத உறவுகள் தெரியாத இடத்துல அந்த பிள்ளையை விட்டுட்டு இவங்க அண்ணன் தம்பி வந்துட்டாங்க. அது என்ன ஆச்சோ, எவ்வளோ கஷ்டப்பட்டதோ, என்ன துன்பத்தில் அது சாபம் விட்டதோ தெரியல. அது அந்த 7 தலைமுறைக்கு சாமி சொல்லணும்னு சொல்கிறாங்கல்ல, படிச்சிருக்கு, வேலை பார்க்குது, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குன்னு 4 பேர் இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியும்? என்றைக்கு ஆற்றிய வினையோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் சார். அதாவது அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலைன்னு சாமி சொல்லிட்டா பாருங்க, என்ன பண்ண முடியும்? அப்போ இப்போ அந்த பிள்ளைகிட்ட நான் பேசுகிறேன், என்ன பண்ண ஐயா, இனிமேல் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பற்றி என்னையா ஆகும்போது இல்லை, கல்யாணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு தயாராகிட்டு, அந்த பொண்ணு தயாராகிட்டு, பெற்றவங்களுக்கு மனம், தாய் தகப்பும் அப்படி தான் இருப்பாங்க, வேறு வழி. ஸோ நம்ம அறிவை பயன்படுத்துகிறோம், அதையும் தாண்டி வினைப்பதிவு இருந்து விளைவாக வரும்போது என்ன செய்யணும்? மறக்க வேண்டியதுதான், காலம் அதுக்கு தீர்வு கொடுக்கணும், விட வேண்டியதுதான். இன்னும் நீங்கள் ஒரு நம்பிக்கையை வேணால் வைத்துக்கொள்ளலாம். எப்படின்னா, இப்போ அந்த பெற்றோர்களுக்கு அதுதான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் அப்படிலாம் குடும்பத்தில் நடந்துருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம பிள்ளைக்கு நாங்கள் எவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதற்கான நன்மையாக விரைவில் அவளுக்கு கல்யாணம் ஆகும். அவளுக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. ஒரு கணவன் கூட உட்காந்து அப்படி தாலி கட்டுற மாதிரியோ இல்லை ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியோ கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் ஆழமாக சொல்லணும்னா, நள்ளிரவு நேரம் உலகமே தூங்கிட்டு இருக்கணும். இது சாமி சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். எல்லாம் தூங்கிட்டு இருக்கணும். ஒரு 2 மணி மேக்சிமம் எல்லாரும் தூங்குவாங்க. அந்த நேரத்தில் அந்த பிள்ளை ஃபோட்டோவை எடுத்து வச்சு ஒரு சர்வவரிசைய தனாத்ம சங்கல்பம் பண்ணுங்க. அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இவங்க எண்ணத்துக்கு ஊடால வேற எந்த எண்ணமும் வந்து குறுக்கீடு இருக்கக்கூடாது. அவளுக்கு நல்லது நடக்கணும், அனைத்தும் அவளுக்கு நடக்கட்டும், அது தெய்வத்திட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இதுதான் உங்களால் செய்ய முடியுது. இதை வேணால் செய்யுங்க. மன அழுத்தத்தினால பிரச்சனை தான் கொடுங்க தவிர தீர்வு கிடைக்காது. இது உதாரணம். உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, இது அவரு பிரச்சனை, அதுக்கு நான் சொல்லிட்டேன். அது மாதிரி தீர்க்க முடியுதான்னு பாருங்கள். சமூகம் தான் தீர்க்கணும்னா காத்துருங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்புங்க. நீங்கள் மன அழுத்தம் பட்டால் பிரச்சனைக்கு தீர்வு வராது, காலம் நீட்டி போயிடும். ஐயா, அடுத்தது வந்து இப்போ நம்ம
தவத்தில் உட்காரோம் இப்படியாக தூங்கிடுறோம். அதுக்கு ஒரு சிந்தனை என்ன சொல்கிறாங்கன்னா, விவேகானந்தர் சொல்றாரு, கடுமையான உழைப்பு இருந்தால் கூட தவம் வந்து சித்திக்காது. ஏன்னா அந்த டயர்டில் வந்து நீங்கள் வந்து உட்காந்து உடனே தூங்கிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அதனால தான் சாமிஜி 5 அடவுமுறைன்னு சொல்லியிருக்காரு. உழைப்பு அதிகமானால் உடல் சோர்வு இருக்கும். உழைப்பு அதிகமானால் உடல் சோர்வு இருக்கும். சோர்வுனா தூக்கம் தானே வரும் இல்லையா? இப்போ உழைப்பு அடவுமுறையோட வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், தூக்கம் வருவதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அலைச்சூழல் குறையும், ஃப்ரீக்வன்சி குறையுது. ஏற்கனவே தூக்கம் எப்போ வருது நமக்கு? ஃப்ரீக்வன்சி குறைஞ்சவங்களுக்கு தான் தூக்கம் வருது. அப்போ தியானத்தில் உட்காரும்போதும் ஃப்ரீக்வன்சி குறையுது. இதுக்கு முன்னாடி தூங்கி பழகிருக்கோம், தூக்கம் வந்துடுது. தூங்கிட்டா அது தியானம் ஆகாது. அப்போ தூக்கம் வந்தானே சரி, இப்போ கூட சொன்னேன், எண்ணம் வந்ததுன்னா கண்ணை திறந்துடுங்க, தூக்கம் வந்ததுன்னா கண்ணை திறந்துடுங்க. இல்லை தூக்கம் வர்ற நேரம் நல்ல தூங்குங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் முடிச்சுக்கிட்டு எதையாவது நினச்சிக்கிட்டு முடிச்ச பிறகு தூக்கம் வந்தால் தியானம் பண்ணாமல் என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ தியானத்தில் தூக்கம் வருதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், ஒன்றும் சொல்லலை. தியானம் வரும்போது தூக்கம் வருதுங்கிற ஆட்கள் ராத்திரி தூக்கம் வருதாங்கிறது வந்திருக்காரு. ராத்திரி தூக்காத காரணத்தினால தான் தியானம் பண்ணும்போது தூக்கம் வருது. ஒன்று உழைப்பு அதிகமாக இருக்கணும், இல்லை இரவில் உறக்கம் இல்லாமல் இருக்குது. ரெண்டு தான். இப்போ சொன்னீங்க ஏன் மேரேஜ் ஆகிறதுனால வந்து நான் அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சு சேல் பண்ணேன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுடைய இடம் சேல் ஆகலை, விற்கலை. அது சேல் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஆனால் வந்து விற்கவே மாட்டேங்குது. எது செஞ்சாலும் அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து, அப்போ அந்த பிரச்சனை எப்படி ஐயா? இதுக்கு மனவளக்கலை பேராசிரியர்கிட்ட பதில் இல்லை. ஆனால் வெங்கட்ராமன்ற முறையில் பதில் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்கன்னு பாருங்கள். ஏன் செயலாகலை? 10 ரூபா எடுத்து 15 ரூபான்னு சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க. இல்லைங்க, அது வந்து அது எனக்கு தெரியாது. சிக்கலாயிடுச்சு. சிக்கலுக்கு என்ன காரணம்? சிக்கலாக இருக்கிற இடத்த யார் வாங்குவா? சிக்கலாகவும் இருக்குது, யாரும் வாங்கிட்டு போயிடணும், கேட்குற வேலையை கொடுக்கணும்னா நடக்குமா? எப்படி மாற்றி வச்சுக்கிட்டா சீக்கிரம் விலை போகுமா? அதற்கு உண்டான தீர்வை பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு அதை அப்படி இருக்கணும்னு நினச்சா நடக்காது. விவேகானந்தா சொல்கிறேன். நன்றி. ஷேர் பண்ணிக்கிறேன். பென்ஷன் ஆஃபீஸ்க்கு கொடுத்துருக்காரு. நாளைக்கு ஹஸ்பண்டும் ஃபோட்டோ எடுத்து ஸ்டுடியோ போகும். அப்போ வந்து அந்த ஸ்டுடியோக்கார் சொன்னார், கண்ணாடி கட்டிருங்க அப்படின்னு சொன்னார். சட்டுன்னு நான் சொன்னேன், ஐயோ கண்ணாடி கட்டிட்டு அடையாளம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஸோ அப்போ நீங்கள் குடும்ப பென்ஷன் வாங்குவோன்னு உறுதியாக இருக்கிறேன். அப்போ நீ கண்டிப்பா குடும்ப பென்ஷன் வாங்குவேன் அப்படின்னு மனசுல அப்ப நான் கொண்டாடி போயிடுவேன் அப்படின்னு. இதுக்கு ஒரு அர்த்தம், இந்த மாதிரி ஒரு அர்த்தம் எனக்கு தெரியாது. நீங்க சொன்னதும் அதான் எப்படி உங்களோட இதோ நான் எந்த இதுல இருக்கேன் அப்படின்றது அப்படின்னு தோணுச்சு. பிரேக் எடுத்துக்கலாம், அப்புறமா வாழ்த்து நிறைவு பண்ணிக்கலாம்.